நாடார்குல இரத்த உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த எஸ்சி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள் தான் 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆளுது. இந்த திராவிட கட்சிகள் ஈவே ராமசாமி நாயக்கரையும் அம்பேத்கரையும் வச்சு இந்த எஸ்சி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 தலைவர்களை வச்சு அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடங்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள். அதே போல நம் நாடார் சமுதாய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடங்களா இருக்கிறது பாத்தீங்கன்னா வியாபாரிகள் சங்கம். இதை ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கசப்பா தான் இருக்கும். ஆனா உண்மை அதுதான். எஸ்சி மக்களை எப்படி அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சு ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி நாடார் சமுதாயத்தை வியாபாரி சங்கத்தின் மூலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னீங்கன்னா இப்ப பின்னால மோகன்சி லாசரஸ் இருக்கிறார் பாருங்க, அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கறேன். ஜாதி சங்கம் இருக்கும், அதுல போய் சேர்ந்துராதுங்க. ஜாதி சங்கத்துல பேர் இருந்துச்சுன்னு வைங்க, பல்லோகத்துல சாத்தா நிப்பான், இந்த ஆள் இந்த ஜாதி சங்கத்துல இருக்கிறாரு, இவர் எப்படி மோட்சத்துல விடுறீங்கன்னு கேட்பான். நல்லா அறிந்து கொள்ளுங்க. வியாபாரிகள் சங்கத்துல நீங்க இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க வியாபாரிகள். ஜாதி சங்கத்துல பேர் வச்சு நான் இன்ன ஜாதின்னு அங்க போய் நின்னீங்க, சாத்தான் வாராஜான்னு பல்லவத்துக்கு நரகத்துக்கு கொண்டு போயிருவான். ஜாக்கிரதை, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அந்த மோகன்சி லாசரஸ் என்ன சொல்றாங்க? சாதிய சங்கத்துல உறுப்பினரா சேராதீங்க, சாதி சங்கத்தோடு இருக்காதீங்க, சாதி அடையாளத்தை முழுமையா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மோகன்சி லாசரஸ் சொல்றாங்க. அது சொல்றது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, வியாபாரி சங்கத்துல மட்டும் இருங்க, நான் சமுதாய சங்கத்துல இருங்க, வியாபாரி சங்கத்துல இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது முழுக்க முழுக்க நாடார் சமுதாயத்திற்கு மறைமுகமா அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி தான் இது. ஏன் இவங்க இந்த சாதிய சங்கம் சாதிய கட்டமைப்புனாலே பயப்படுறாங்க அப்படின்னா, இவங்க முழுக்க முழுக்க திராவிடர்களுடைய கைக்கூலியா இருக்கிறாங்க. இப்ப இந்த திராவிடர்கள் இப்ப அண்ணன் மோகன்சி லாசரஸ் இருக்கிறாரு, அண்ணன் இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு நாடாரோ இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களோ நிச்சயமா வர முடியாது, திராவிடர்கள் வந்து விடுவார்கள். அதே போலதான் இந்த வியாபாரி சங்கத்துல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம நாடார் இன தலைவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது முழுமையா கிடையாது. நம் நாடார் சமுதாய தலைவர்களிடம் இருந்து அது திராவிடர்கள் கைப்பற்றி பல ஆண்டுகள் ஆயிருச்சு. முழுக்க முழுக்க வியாபாரி சங்கங்களை திராவிடர்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம சமுதாய தலைவர்கள், அந்த நடத்தக்கூடிய தலைவர்கள் இறந்து போனா கூட நாளைக்கே திராவிடர்கள் அந்த தலைவர் பதவியை எடுத்துக்குவாங்க. ஏன்னா திராவிடர்கள் முழு அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க கிறிஸ்துவம் அப்படின்னு போய் நின்னா அங்க திராவிடர்கள் உள்ள நுழைந்து விடுவார்கள், வியாபாரி சங்கம் போய் நின்னாலும் நுழைந்து விடுவார்கள், நீங்க இஸ்லாமியர்கள் சொல்லி ஒரு இடத்துல போய் நின்னாலும் திராவிடர்கள் நுழைந்து விடுவார்கள், இந்துன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா கூட திராவிடர்கள் நுழைந்து விடுவார்கள். திராவிடர்கள் இதுல மட்டும் இல்ல, ஐயா வள்ளலார் வழிபாடுக்குள்ளேயும் திராவிடர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. வள்ளலார் வழிபாடையும் மிகப்பெரிய அளவுல கைப்பற்றிட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, ஐயா வைகுண்டர் வழிபாட்டுக்குள்ளேயும் திராவிடர்கள் நுழைந்து விட்டார்கள். திராவிடர்கள் நுழைய முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா அது சாதிய கட்டமைப்பு மட்டும்தான். இதுக்குள்ளதான் அவங்க கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் உள்ள நுழைய முடியல. இந்த காரணத்துக்காக தான் இவங்க சாதி ஒழிப்பு பேசுறது, சாதிய சங்கத்துல சேராத, சாதிய கட்டமைப்பை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. இவங்க ஏதோ நம்ம வளர்ச்சிக்கோ இந்த நாட்டு வளர்ச்சிக்கோ இவங்க சொல்றாங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. நம்மளுடைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் திருடுறாங்க, நம்மளுடைய அதிகாரத்தை பறிக்கிறாங்க இந்த திராவிடர்கள். அதற்கு துணை போறதுதான் வியாபாரி சங்கங்களும் இது போன்ற மத தரகர்களும். இதை நாடார் சமுதாயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதை நாம முறியடிக்கணும்னா, நீங்க கிறிஸ்துவன் சொல்லி கிறிஸ்துவ கோயிலுக்குள்ள போனாலும் பேருக்கு பின்னால சாதி அடையாளத்தோடு போங்க. நீங்க இந்து கோயிலுக்குள்ள போனாலும் பேருக்கு பின்னால சாதி அடையாளத்தோடு போங்க. கிறிஸ்துவ கோயிலுக்குள்ள போனாலும் பேருக்கு பின்னால சாதி அடையாளத்தோடு போங்க. எங்க போனாலும் உங்க அடையாளத்தை நீங்க விட்டுறாதீங்க. நீங்க ஒரு 10 ரூபா உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணாலும், பொது வாழ்க்கைக்கு செலவு பண்ணாலும் அது நாடார் என்கின்ற அடையாளத்துல செலவு பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணா மட்டும்தான் நம்ம சமுதாய கட்டமைப்புகளை நாம சரியா வைக்க முடியும், நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியும். நீங்க சும்மா இந்த மத புரோக்கர்களையும் வியாபாரி சங்கத்தையும் நம்பி தயவு செய்து நாடார் சமுதாயம் போயிடாதீங்க. அப்படியே போனாலும் உங்க பேருக்கு பின்னால சாதி பேரை கண்டிப்பா போடுங்க. வியாபாரி சங்க காலண்டர் அடிக்கிறாங்களா, காலண்டர்ல உங்க பேருக்கு பின்னால சாதி இருக்கணும். உங்களுக்கு ஒரு பொறுப்பு போடுறாங்களா, உங்க பேர் எங்கெல்லாம் இடம் பெறுதோ அங்க உங்க பேருக்கு பின்னால சாதி இடம் பெறணும்.
நீங்க 10 ரூபா செலவு பண்ணாலும் உங்க சமுதாய அடையாளத்தோட செலவு பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணலன்னா நம்ம திராவிடர்கள் முழுக்க முழுக்க நம்மளுடைய உழைப்பையும் பொருளாதாரத்தையும் சுரண்டி நமக்கான சமூக நீதியை சீரழிப்பாங்க. நாடார் சமுதாயத்தை காயடிச்சு விட்டுருவாங்க. இதை கவனத்தில் வச்சு செயல்படுங்க. நன்றி.